Laurent's theorem. Suppose f of z is analytic in the annulus R1 less than modulus of z minus z naught less than R2. Then the representation f of z equal to summation n equal to minus infinity to plus infinity an z minus z naught whole power n is valid throughout the annulus. Furthermore, the coefficients are given by an equal to 1 by 2 pi I integral over c f of psi by psi minus z naught whole power n plus 1 d psi n equal to 0 comma plus or minus 1 comma plus or minus 2 and so on, where c is any simple closed contour contained in the annulus that makes a complete counterclockwise rotation about the point z naught. இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக், சரிங்களா. செகண்ட் கண்டிஷன் எந்த ரீஜனில் அனாலிட்டிக்னாக்கா இந்த ரீஜன் அனாலிட்டிக்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீஜனுக்கு பேர் வந்து ஆனுலஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் யூ மீன் பை ஆனுலஸ் ரீஜன்? இப்போ இந்த ரெண்டாக பிரித்து பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். மாடுலஸ் ஆஃப் z minus z naught is equal to r என்ன அர்த்தம்? சர்க்கிள் வித் சென்டர் z naught அண்ட் ரேடியஸ் r, பவுண்டரி மேலே உள்ள பாயிண்ட் மட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z minus z naught less than r அப்படின்னாக்கா இது ஒரு டிஸ்க், அதாவது சர்க்கிளுக்கு சர்க்கிள் வித் சென்டர் z naught அண்ட் ரேடியஸ் r, அதுக்கு உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படின்னா இது ஓப்பன் டிஸ்க், சரிங்களா. அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் கிரேட்டர் தன் r அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டினாக்கா அந்த ஓப்பன் டிஸ்க்கு வெளியில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் குறிக்கிறதா அர்த்தம். இப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் கிரேட்டர் தென் r1 அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன அர்த்தம்? இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராமில் ரெண்டு சர்க்கிள் இருக்குது. ஒன் இஸ் ஸ்மாலர் சர்க்கிள், another ஒன் இஸ் லார்ஜர் சர்க்கிள். இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கனாக்கா r1 எடுத்திருக்கேன். லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா r2 எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்மாலர் சர்க்கிளுக்கு வெளியில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸையும் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி குறிச்சிக்கலாங்களா. ஸோ இதை வேறு மாதிரி எழுதலாம்னாக்கா r1 லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, ஓகே. அதே மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் இஸ் ஈக்குவல் டு r2 அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த லார்ஜர் சர்க்கிளுக்கு மேலே உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் குறிக்கிறதா அர்த்தம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z நாட் லெஸ் தென் r2நாக்கா ஆல் தி பாயிண்ட்ஸ் இன்சைட் தி லார்ஜர் சர்க்கிள், இந்த பெரிய சர்க்கிளுக்கு உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் குறிக்கிறதா அர்த்தம். அப்போ பெரிய சர்க்கிளுக்கு உள்ள எல்லா பாயிண்ட்ஸும்னாக்கா இந்த ஷேட் பண்ணாத போர்ஷனையும் குறிக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம வந்து இந்த ஷேட் பண்ண போர்ஷனில் உள்ள பாயிண்ட்ஸ் வேணாம், ஷேட் பண்ணாத அந்த ஒயிட் கலரில் உள்ள ரீஜன் பாயிண்ட்ஸ் எனக்கு வேணாம். எனக்கு வந்து இந்த எல்லோ கலரில் உள்ள ரீஜனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஈக்குவேஷனை சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேண்டியதான். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து அவுட்டர் சர்க்கிளுக்கு உள்ள எல்லா பாயிண்ட்ஸும், இது வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்னர் சர்க்கிளுக்கு வெளியில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும். அப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுங்கள். r1 less than modulus of z minus z naught less than r2 அப்படின்னு போட்டோம்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இந்த எல்லோ கலர் ஷேடட் போர்ஷனில் தான் இருக்கும். இந்த ரீஜனுக்கு பேர் தான் என்ன ரீஜன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆனுலஸ் ரீஜன். ஸோ நான் டிஃபைன் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆனுலஸ் ரீஜனில் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா then the analytic function can be represented the power series expression like this. The analytic function வந்து z minus z நாட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர்ஸ் ஆஃப் பவர் சீரீஸில் எழுதிக்கலாம். பாசிட்டிவ் பவர்ஸும் வரும், நெகட்டிவ் பவர்ஸும் வரும் அந்த பவர் சீரீஸில். முக்கியமான ஒன்று அதில் இந்த ஏஎன் கோஎஃபிஷியன்ஸ், அந்த பவர் சீரீஸ் கோஎஃபிஷியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கோஎஃபிஷியன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபார்முலா இருக்குது. வாட் இஸ் ஃபார்முலா? ஏஎன் ஈக்குவல் டு 1 by 2 pi I integral over c f of zeta by zeta minus z naught whole power n plus 1. zetaன்னு படிக்கிறது கன்ஃபியூஸாக இருக்குனாக்கா f of z dz கூட படிச்சுக்கிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேர் c is any simple closed contour. அங்கே cங்கிறது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆனுலஸ் ரீஜனில் z நாட்டை உள்ற வச்சிருக்க ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ், சரிங்களா. c is any simple closed contour contained in the annulus that makes a complete counterclockwise revolution. கவுண்டர் கிளாக்வைஸில் இருக்கணும். அப்போ நான் வந்து அந்த கான்டூர்னு சொல்லியிருக்கேன். அந்த கான்டூர்னாக்கா நம்ம சர்க்கிள் ஃபார்மெட்டில் தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. நம்ம ரெக்டாங்குலும் ஒரு கான்டூர் தான் சொல்லியிருக்கோம், சரிங்களா. இது இந்த ஆனுலஸ் ரீஜனுக்குள்ளே இருக்குங்களா, நான் இதை கூட சீன் சொல்லிக்கலாம். So what is C? C is any simple closed contour contained in the annulus that makes a complete counterclockwise revolution about z naught. So ஒரு annulus regionல
ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அந்த ஆனுவல்ஸ் ரீஜனில் கிவன் ஃபங்க்ஷனை பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் இசட் மைனஸ் இசட் நாட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பவர்ஸில் எழுதிக்கலாம். அப்படி எழுதிக்கலாம் அப்படின்னாக்கா அந்த பவர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ஸை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது அந்த பவர் சீரிஸுக்கு இன்டகிரல் ஏஎன் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டகிரேஷனில் யூஸ் பண்ணுற கர்வ் என்னன்னு கேட்டினாக்கா எனி க்ளோஸ்டு கான்டூர் கண்டெய்ன்டு இசட் நாட். ஓகே ரைட். த சீரீஸ் ஆஃப் தி பாசிட்டிவ் பவர்ஸ், இந்த சீரீஸில் வந்து பாசிட்டிவ் பவர்ஸும் வரும் நெகட்டிவ் பவர்ஸும் வரும் இல்லைங்களா. நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். n ஈக்குவல் டு 0 1 2 3 அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது பவர் z மைனஸ் z பவர் வந்து 0. தட் மீன்ஸ் அந்த டேர்மே இருக்காது. 1 2 3 4 5 6 அப்ளை பண்ணும்பொழுது அந்த சீரீஸில் பாசிட்டிவ் பவர்ஸ் வரும். -1 -2 -3 அப்படின்னு அப்ளை பண்ணும்பொழுது அந்த சீரீஸ்க்கு நமக்கு நெகட்டிவ் பவர்ஸ் வரும். சரிங்களா. இப்போ இந்த பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனுக்குள்ள இசட் மைனஸ் இசட் நாட்டுக்கு பாசிட்டிவ் பவர்ஸும் இருக்குது, நெகட்டிவ் பவர்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். என்ன சொல்கிறோம்? The series of positive powers of z minus z naught converges everywhere inside the circle modulus of z minus z naught equal to R2. அந்த அவுட்டர் சர்க்கிளுக்கு உள்ற, சரிங்களா, அந்த சீரீஸ் ஆஃப் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வந்து அவுட்டர் சர்க்கிளுக்கு உள்ற வந்து கன்வெர்ஜ் ஆகும். வேரஸ் the series of negative powers of z minus z converges everywhere outside the circle modulus of z minus z not equal to R1. அவுட்டர் சர்க்கிளுக்கு இன்சைடில் வந்து பாசிட்டிவ் பவர் சீரிஸ் கன்வெர்ஜ் ஆகிருக்கும். இன்னர் சர்க்கிளுக்கு வெளியில் வந்து நெகட்டிவ் பவர்ஸ் கன்வெர்ஜ் ஆகிருக்கும். அப்போ டோட்டலாக கன்வர்ஜென்ஸ் இருக்கணும்னாக்கா அந்த ரெண்டு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா, அதனால தான் ஆனுவல் சீரிஸ் நமக்கு வந்துச்சு. ரைட். The series of negative powers of z minus z naught is called the principal part of Laurent expansion. இந்த பார்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். என்னதுன்னு கேட்டிங்கன்னா பிரின்சிபல் பார்ட். ஒரு லாரண்ட் சீரீஸில் நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நமக்கு வந்து இந்த ரெசிடியூலாம் வரத்துக்கு காரணமாகவே ஆணுச்சு. சரிங்களா. ஸோ அதனால் அந்த நெகட்டிவ் பவர்ஸ் அதை வச்சியும் வந்து இந்த லாரண்ட் சீரீஸோட நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது பிரின்சிபல் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பிரின்சிபல் பார்ட்டை வச்சும் ஒரு சிங்குலாரிட்டி வந்து எசென்சியல் சிங்குலாரிட்டியா இல்லை அது போலா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். அதனால் லாரண்ட் சீரீஸை பற்றி படிக்கும் பொழுது ஒவ்வொரு எந்தெந்த பவர் எக்ஸ்பான்ஷன்லாம் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் லாரண்ட் சீரீஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட பிரின்சிபல் பார்ட்டை கொஞ்சம் உற்று கவனித்து பாருங்கள். அந்த ஃபங்க்ஷனோட சிங்குலாரிட்டிஸையும் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், சொல்ல தான் போகிறோம். while the series of positive powers is called the analytic part. ஸோ அந்த சீரீஸில் நெகட்டிவ் பார்ட்டை வந்து பிரின்சிபல் பார்ட்னு சொல்கிறோம், பாசிட்டிவ் பார்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு கேட்டிங்கனாக்கா அனலிட்டிக் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். லாரண்ட் எக்ஸ்பான்ஷன் லைக் த பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் ஃபார் an analytic function is unique. அந்த லாரண்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து யூனிக்காக தான் இருக்கும். f of z equal to sin z by z square or modulus of z greater than 0. ஸோ modulus of z greater than 0 அப்படிங்கிற பஞ்சர்டு டிஸ்கில் f of z equal to sin z by z ஸ்கொயருக்கு லாரண்ட் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா. அது என்ன பஞ்சர்டு டிஸ்க், இது ஆனுவல் ரீஜன் தாங்க. என்ன எதனால் அது ஆனுவல் ரீஜன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, டிஸ்க்கு அந்த டிஸ்கில் நம்ம எந்த பாயிண்ட்டை கட் பண்ணி எடுத்துடுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0வை கட் பண்ணி எடுத்துடுறோம். சரிங்களா. 0வை கட் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஓட்டை ஹோல்ட் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்ப அது ஆனுவல் ரீஜன் தானே. அப்போ R2 வேல்யூ இதில் சொல்லலையே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா R2 வந்து எனி பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு இருக்கும். எனி பாசிட்டிவ் ரியல் நம்பர் எந்த வேல்யூ வேணாலும் எடுத்துக்கலாம் R2 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. ஸோ இது இட் இஸ் பஞ்சர்டு டிஸ்க், இட் இஸ் ஆல்சோ ஆனுவல் ரீஜன். இப்போ நம்ம இதுக்கு லாரண்ட் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். லாரண்ட் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கூட நமக்கு சில ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம மெக்லாரன் சீரிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். நான் உங்களுக்கு சில சைன் காஸ் டேன் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் லாகர்தமிக் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் சில ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க. இப்போ நான் சைன் செட்டுக்கான லாரன்ஸ் பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z மைனஸ் z³ 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z4 by 5 ஃபேக்டோரியல் மைனஸ் ஆன் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இதுதான்
sin z பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன். இதை நம்ம z ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். ஸோ sin z பை z ஸ்கொயர் அப்படின்னு போட்டிங்கனாக்கா இதில் உள்ள எல்லா டேர்மையும் z ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். இப்போ z ஸ்கொயரை டிவைட் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட் டைம் 1 பை z வந்துடும். செகண்ட் டைம் வந்து z பை 3 ஃபேக்டோரியல் அப்படின்னு வந்துடும். தேர்ட் டைம் உங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டிங்கனாக்கா z பவர் 3 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் ஆன் ஸோ ஆன் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன் f ஆஃப் z அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன், லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதியாச்சு. பாருங்கள், இதோட பவர்ஸில் பாசிட்டிவ் பவர்ஸும் வந்திருக்கு, நெகட்டிவ் பவர்ஸும் வந்திருக்கு. இதில் வந்து பிரின்சிபல் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 பை z தான் பிரின்சிபல் பார்ட். அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அனலிட்டிக் பார்ட் அப்படிங்கிறது மைனஸ் z பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் z பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் மைனஸ் ஆன் ஸோ ஆன் போயிட்டு இருக்குங்களா? அதுதான் இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனோட அனலிட்டிக் பார்ட். சரி, அடுத்து நான் ஒரு நெக்ஸ்ட் கொஸ்டின். f of z is equal to 1 by z ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் z ஈக்குவல் டு ஐயில் நான் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் கேட்குறேன். டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் z ஈக்குவல் டு ஐனா இப்போ ஐயை வந்து நம்ம பஞ்ச் பண்ணி எடுத்துடணும். அப்போ எனக்கு பவர் சீரிஸ் வந்து z மைனஸ் ஐயோட பவர்ஸில் வரும். சரிங்களா? சர்க்கிளோட சென்டர் வந்து ஐ, அதில் ஐயை வந்து ஹோல்ட் பண்ணி எடுத்துருங்க. அதுதான் z டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் ஐ. ஸோ z மைனஸ் ஐயோட பவர்ஸில் நம்ம எழுத போகிறோம். அப்போ இந்த டேர்மை வந்து நான் z மைனஸ் ஐ பவர்ஸ் கொண்டு வரணும்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். ஃபேக்டரைஸ் பண்ண முடியலனாக்கா ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கங்க. z ஸ்கொயர் ஈக்குவல் டு -1, z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -1, z ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு எழுதி செய்யலாம். இல்லை டேரெக்டாக நமக்கு ஃபார்முலா தெரியினாலும் z ப்ளஸ் ஐ இன்ட்டு z மைனஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா z ப்ளஸ் ஐ இன்ட்டு z மைனஸ் ஐ அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, ரைட். இப்போ இதில் வந்து ஒரு டேர்ம் வந்து z மைனஸ் ஐ இருக்குது. நம்ம z மைனஸ் ஐ பவர்ஸ் தான் வரணும். ஸோ அதனால் நம்ம இந்த z மைனஸ் ஐ டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்போ z ப்ளஸ் ஐயை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா z மைனஸ் ஐயோட பவர்ஸில் கொண்டு வரணும். ஓகேவா? அப்போ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுற டேர்ம் z ப்ளஸ் ஐ. இப்போ z ப்ளஸ் ஐயை தான் நான் கன்சிடர் பண்ண போகிறேன். ஸோ கன்சிடர் z ப்ளஸ் ஐ. அந்த z ப்ளஸ் ஐயை z மைனஸ் ஐயில் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆட் அண்ட் சப்ட்ராக்ட் ஐ. ஸோ z மைனஸ் ஐ ப்ளஸ் ஐ, ஸோ ப்ளஸ் ஐ அப்படின்னு போட்டுடலாம். அப்போ z ப்ளஸ் ஐயை நம்மளால் எப்படி எழுத முடியும்னு கேட்டிங்கனாக்கா z மைனஸ் ஐ ப்ளஸ் 2y அப்படின்னு எழுதிடலாம். இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனுக்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 + x ஹோல் பவர் -1, 1 - x ஹோல் பவர் -1. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து அல்டர்னேட்டிவ் சைன் மாறி மாறி வரும். 1 - x + x ஸ்கொயர் -x கியூப் அப்படின்னு அல்டர்னேட்டிவ் டேர்ம் சைன் மாறி மாறி வரும். அதை நம்ம சிம்பிளாக எழுதுறதா எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி -1 ஹோல் பவர் n இன்ட்டு x பவர்னு எழுதிக்கலாம். செகண்ட் டேர்மில் எல்லா டேர்ம்ஸுமே நமக்கு வந்து பாசிட்டிவ் வந்துடும். 1 + x + x ஸ்கொயர் + x கியூப் ஆன் ஸோ ஆன் அப்படின்னு வரும். இது நம்ம ஷார்ட்டாக எழுதுறாந்தாக்கா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி x டு தி பவர் n அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ரெண்டு சீரீஸுமே எழுதுறதுக்கு நமக்கு ஒரு கண்டிஷன் வேணும். என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதான் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். The radius of convergence is modulus of x less than 1. இந்த கண்டிஷன் இருக்கும்போது மட்டும்தான் இந்த ரெண்டு பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் சீரிஸையும் நம்மளால் பயன்படுத்த முடியும். சரி, இப்போ ப்ராப்ளத்துக்கு வந்துடலாம். இப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வரணும். 1 + x இல்லை 1 - x ஏதோ ஒரு ஃபார்மெட்டுக்கு வந்துடணும். அப்போ நமக்கு பவர் z மைனஸ் ஐ வேணும். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம எதை தூக்கிடலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2ஐயை வெளில தூக்குங்க. அப்போ 2ஐயை வெளில தூக்கணும்னாக்கா நமக்கு இது எப்படி வந்துடும் கேட்டிங்கனாக்கா z மைனஸ் ஐ பை 2i ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்மெட்டில் வந்துடும். சரிங்களா? இப்போ 1 பை z ப்ளஸ் ஐ அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 1 பை 2i இன்ட்டு 1 ப்ளஸ் z மைனஸ் ஐ பை 2i அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இட் கேன் பி ரிட்டன் அஸ் 1 பை 2i 1 ப்ளஸ் z மைனஸ் ஐ பை 2i the whole power -1 அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மெத்தடில் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் எழுதுறாந்தாக்கா நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 பை 2i சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி -1 ஹோல் பவர் n z மைனஸ் ஐ பை 2i the whole பவர் n அப்படின்னு எழுதிடலாங்களா? சரி, ஓகே. இப்போ இந்த சீரீஸ் வந்து வேலிடாக இருக்கணும்னாக்கா நமக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்? இப்படி எழுதும் பொழுது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு வரணும். அப்போ நம்ம இப்படி எழுதியிருக்கோம். அப்போ இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஐ பை 2i இஸ் லெஸ் தென் 1 அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். அப்போ இண்டிவிஜுவலாக மாடுலஸ் எடுத்தீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஐ பை மாடுலஸ் ஆஃப் 2i இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு எழுதிக்கலாம்.
மாடுலஸ் ஆஃப் 2y நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் 2 இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் ஐன்னு எழுதிக்கலாம். மாடுலஸ்குள்ள ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் வந்துச்சுனாக்கா தனித்தனியாக மாடுலஸ் எடுத்துக்கலாம். மாடுலஸ் ஆஃப் 2 வேல்யூ 2, மாடுலஸ் ஆஃப் ஐ வேல்யூ வந்து நமக்கு 1. ஆன்சர் 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் ஐ பை 2 லெஸ் தென் 1 அப்படின்னு வந்துடும். ஸோ மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் ஐ இஸ் லெஸ் தென் 2. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சர்க்கிள், திஸ் இஸ் தி சர்க்கிள் வித் தி சென்டர் ஐ அண்ட் ரேடியஸ் 2. ஓகேங்களா? ஆனுலஸ் ரீஜன். அப்போ ஆனுலஸ் கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதாவது R2ஓட வேல்யூ வந்து இங்கே 2. சரிங்களா? R1ல வந்து இங்கே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த பஞ்சர் டிஸ்க் எதை கட் பண்ணி எடுத்துடுறோம், ஐயை கட் பண்ணி எடுத்த ஒரு பஞ்சர் டிஸ்க் தான் அந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் ஐ லெஸ் தென் 2. இங்கே என்ன போட்டுக்கணும், கிரேட்டர் தென் 0. தட் மீன்ஸ் இந்த இடத்துல R1 வேல்யூ வந்து 0, R2 வேல்யூ வந்து 2 அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஆனுலஸ் ரீஜன். ஓகே, இந்த ஆனுலஸ் ரீஜன்ல தான் நம்ம இதை எழுதியிருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி எழுத முடியுமா அப்படின்னு நம்ம வந்து இன்னும் கணக்கு முடியல. நம்ம எதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/z plus i தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மொழியே. நமக்கு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1/z plus i into z minus 1. சரிங்களா? z minus i. ஸோ அங்கே கொண்டு போய் இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம்னாக்கா நமக்கு ப்ராப்ளம் எப்படி மாறி போயிடும். therefore f of z is equal to 1/z plus i into z minus i can be written as 1/z minus i. இதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த 1/z plus i தான் இப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம். எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம்னு கேட்டீங்கன்னாக்கா 1/2i into summation n equal to 0 to infinity. இதில் 2i பவர் 2i வெளில எடுத்துருங்க. 2i வெளில எடுத்தோம்னாக்கா -1 whole power n by 2i whole power n into z minus i whole power n அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இதில் z minus i சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஆக்சுவலாக ப்ராப்ளம் இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக கொண்டு போகிறது எல்லாமே இந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் கொஸ்டின் 4 ஆப்ஷனில் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதோட ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இல்லை அப்படின்னாக்கா இதை ஃபர்தராக நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கேயும் உள்ளுக்குள்ளேயும் 2i டேர்ம் இருக்குது, வெளியிலையும் 2i டேர்ம் இருக்குது, சம்மேஷனுக்குள்ளேயும் z மைனஸ் ஐ டேர்ம்ஸ் இருக்குது, வெளியிலையும் z மைனஸ் ஐ டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம உள்ளே கொண்டு போய்க்கலாம். சம்மேஷன் n equal to 0 to infinity -1 whole power n by 2i the whole power n plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே z minus i whole power n by z minus i வந்துச்சுனாக்கா நமக்கு என்ன வந்துடும் கேட்டீங்கன்னாக்கா z minus i whole power n minus 1 அப்படின்னு வந்துருங்களா? சரி, ஓகே, ரைட். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த பவர் வந்து z மைனஸ் ஐ ஹோல் பவர்ல n இந்த ஆப்ஷன் இருந்ததுனாக்கா இது ஓகே, நீங்க கொடுத்துடலாம். சரி, இந்த ஆப்ஷனும் கொஸ்டின்ல இல்லாம இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னாக்கா ரீப்ளேஸ் n பை n plus 1. இந்த n இருக்கிற இடத்துல n plus 1 போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும் கேட்டீங்கன்னாக்கா n minus 1 டேர்ம் அப்படி என்னங்கிற ஆயிடுங்களா? சரிங்களா? இப்போ n ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா நமக்கு வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா n plus 1 ஈக்குவல் டு 0. n வந்து n plus 1 ரிப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ n-க்கு பதிலாக 0ன்னு போகிறோம்னா n plus 1க்கு பதிலாக 0ன்னு போடணும். அப்போ என்னோட வேல்யூ என்னென்னு மாறிவிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா -1 மாறிவிடும். n plus 1 ரீப்ளேஸ் பண்ணும்பொழுது n ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற டேர்மை வந்து நம்ம என்னென்னு மாற்றிடணும்னு கேட்டிங்கனாக்கா n ஈக்குவல் டு -1 அப்படின்னு மாற்றிடணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறி போகுது பாருங்கள். n ஈக்குவல் டு -1 to infinity -1 the whole power n வந்து n plus 1 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். -1 whole power n plus 1 2i whole power n plus n வந்து n plus 1 ரீப்ளேஸ் பண்ணும்போது இங்கே n plus 2 அப்படின்னு ஆகிடும். z minus i the whole power n அப்படின்னு முடியாந்துருக்கலாம். சரி, ஓகே, ரைட். இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதாக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த டேர்ம் ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். சப்போஸ் இந்த டேர்மும் ஆன்சரில் இல்லை அப்படின்னாக்கா இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு ரெண்டுக்கும் சேம் பவர்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா 2 மைனஸை போட்டுக்குங்க. உள்ள 2 மைனஸ் சேர்த்தோம் அப்படின்னாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னு 2 மைனஸ் சேருங்க. 2 மைனஸ் சேர்த்தோம்னாக்கா இதை எப்படி எழுதிக்கலாம்? சம்மேஷன் n ஈக்குவல் டு -1 to infinity, அதில் ஒரு மைனஸை வெளியில் கொண்டு வந்துட்டு -1 whole power n plus 2 by 2i whole power n plus 2 into z minus i whole power n அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு -1 to infinity -1 by 2i the whole power n plus 2 into z minus i the whole power n. இது எதோட வேல்யூ அப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of z அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம டோட்டலாக
இந்த லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனை யூஸ் பண்ணி டோட்டலாக இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா? இப்போ நான் இந்த கொஷின் எதோட பவர்ஸில் எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இசட் மைனஸ் ஐயோட பவர்ஸ் எழுதியிருக்கேன். இதே கொஷினை நம்ம வேற மாதிரியும் கேட்கலாம். என்ன அப்படின்னு கேட்டினாக்கா பஞ்சர்டு டிஸ்க் ஆஃப் ஐல பார்த்தோமா, அதே பஞ்சர்டு டிஸ்க் ஆஃப் மைனஸ் ஐலையும் எழுதாமே. எப்படி கொஷினை ஃபர்ஸ்ட் நான் எப்படி எழுதுனேன், f of z equal to 1 by z square plus 1 எழுதணுமா. அப்போ z square plus 1 by z plus i into z minus i அப்படின்னு எழுதலாம். z equal to minus i அப்படிங்கிற நம்பரோட டெலிட்டட் நெய்பர்ஹுட்ல இதை லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் எழுதுங்க இந்த கொஷினை அப்படின்னாக்கா, அப்போ z equal to minus i அப்படின்னாக்கா z plus i யோட பவர்ஸில் நம்ம எழுதணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ z plus i யோட பவர்ஸில் எழுதணும்னாக்கா z plus i அப்படிங்கிற டேர்ம் ஆல்ரெடி நமக்கு இருக்குது. அப்போ நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற டேர்ம் என்னன்னு கேட்டினாக்கா z minus i. அப்போ z minus i இன் டேர்ம்ஸ் ஆஃப் z plus i எழுதணும். ஸோ இதுக்கு முன்னாடி செஞ்ச சம் பூரா அப்படியே z plus i z minus i க்கு மாற்றணும். இப்போ z minus i எதுக்கு மாற்றணும்னு கேட்டிங்கனாக்கா z plus i க்கு மாற்றணும். அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணி சால்வ் பண்ணிங்கனாக்கா இந்த கொஷினுக்கு ஆன்சர் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of z equal to minus summation n equal to minus 1 to infinity minus I by 2 the whole power n plus 2 into z plus I the whole power n அப்படின்னு வரும். இந்த ப்ராப்ளம் எப்படி ப்ரொசீட் பண்ணுமோ அதே மாதிரியே ப்ரொசீட் பண்ண பாருங்க. சரிங்களா? இதில் முக்கியமாக கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபங்க்ஷன் வந்து 1 by z square plus 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் அனலிட்டிக்காக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் 2 பாயிண்டில் மட்டும் அனலிட்டிக்காக இருக்காது. என்னது, ஐயில் அனலிட்டிக் இருக்காது, மைனஸ் ஐயில் அனலிட்டிக் இருக்காது. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் அனலிட்டிக் ஆன் செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸப்ட் ஐ அண்ட் மைனஸ் ஐ. Expand Laurent series for the function f of z equal to 1 by z minus 1 into z minus 2 in a deleted neighborhood of z equal to 1 or z equal to 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கொஷின் வந்து deleted neighborhood of z equal to 1ல பார்க்க போகிறோம். சரிங்களா? deleted neighborhood of z equal to 1ல பார்க்கணும்னாக்கா நம்ம வந்து z equal to 1ஓட பஞ்சர்டு டிஸ்க் அப்படின்னாக்கா 1 வந்து ரேடியஸாக வச்சு பார்க்கணுங்களா. அப்போ z minus 1ஓட பவர்ஸில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். z equal to 1ஓட deleted neighborhood எழுத சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா z minus 1ஓட பவர்ஸில் எழுத போகிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. அப்போ இந்த இடத்துல z minus 1 அப்படிங்கிற டேர்ம் நம்மள்கிட்ட கொஸ்டினில் இருக்குது. அப்போ இதுதான் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z minus 2 தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா z minus 2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் z minus 1ல எழுதணும். அப்போ நான் z minus 2 நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா z minus 1 plus 1 minus 2 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. எனக்கு தேவை z minus 1ஓட பவர்ஸ். அப்போ z minus 1 1 minus 2 ஆன்சர் நான் வந்துடும் உங்களுக்கு. 1 minus 2 வந்து minus 1 வந்துடும். சரிங்களா? ரைட். இப்போ z minus 1ஓட பவர்ஸில் வேணும் அப்படிங்கிறப்ப நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன், 1 minus x whole power minus 1 இல்லை 1 plus x whole power minus 1. இந்த ரெண்டு ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா வரப்போகுது. பட் ரெண்டு ஃபார்முலாலையும் 1 அப்படிங்கிற டேர்ம் வந்து பாசிட்டிவில் இருக்குது நமக்கு. சரிங்களா? பட் ஆனால் இங்கே வந்து 1 வந்து நெகட்டிவில் இருக்கா. அதனால் என்னுடைய கன்வீனியன்ஸ் கண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா மைனஸை வெளியில் எடுத்துகிட்டு 1 minus of z minus 1 அப்படின்னு எழுதிக்க போகிறேன். இப்போ இந்த கொஷின் எப்படி ரெடியூஸ் ஆகிடும், f of z is equal to 1 by z minus 1 into z minus 2 அப்படிங்கிற டேர்ம் வந்து 1 by z minus 1. இந்த z minus 2க்கு பதிலாக இந்த டேர்மை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம். அப்போ மைனஸ் மேலே போட்டுருங்க. 1 minus z minus 1 அப்படின்னு ரிப்ளேஸ் பண்ணிடலாம். இது எப்படி எழுதிக்கலாம், minus 1 by z minus 1 into 1 minus of z minus 1 the whole power minus 1 அப்படின்னு எழுதிடலாங்களா. சரி, ரைட். ஸோ minus 1 by z minus 1 into summation n equal to 0 to infinity. ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கிறனால எல்லா டேர்மே நமக்கு பாசிட்டிவில் தான் வரப்போகுது. ஸோ z minus 1 the whole power n அப்படின்னு எழுதிடலாம். பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ணி z minus 1 whole power n அப்படின்னு எழுதிடலாம். சரி, ஓகே, ரைட். இப்போ இன்னும் வெளியில் வந்து நமக்கு z minus 1 இருக்குதுங்களா. அதனால் அதை விட்டுற கொண்டு வந்துட்டோம்னாக்கா மைனஸ் சம்மேஷன் n equal to 0 to infinity z minus 1 whole power n minus 1 அப்படின்னு வரும். இந்த ஆப்ஷன் வந்து ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுனாக்கா இதான் ஆன்சர். சப்போஸ் இல்லையா, என்ன கான்செப்ட், ரீப்ளேஸ் n by n minus 1. n இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணணும், n minus 1 ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ n equal to 0 அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்னத்தை ரீப்ளேஸ் பண்ணணும், n இருக்க வேண்டிய இடத்துல நம்ம வந்து n இருக்க வேண்டிய இடத்துல n plus 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ தான் இங்கே பவர் வந்து n ஆகும்.
என்ன n plus 1 ரீப்ளேஸ் பண்ணிங்கனாக்கா n plus 1 equal to 0. அப்போ என்னோட வேல்யூ வந்து -1. ஸோ அப்போ இந்த சீரீஸ் எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் சம்மேஷன் n equal to -1 to infinity z minus 1 the whole power n அப்படின்னு எழுதிடலாம். இது வந்து எந்த பவர்ஸில் எழுதியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் z equal to 1 அப்படிங்கிறதுல எழுதியிருக்கேன். அப்போ டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் z equal to 2 அப்படின்னாக்கா ஃபங்க்ஷன் again the same question f of z equal to 1 by z minus 1 into z minus 2. ஸோ டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் z equal to 2 அப்படின்னாக்கா z minus 2 ஓட பவர்ஸில் நான் எழுத போகிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ z minus 2 இந்த டேர்மில் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இப்போ z minus 1 தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் z minus 2க்கு நான் மாற்ற போகிறேன். அப்போ z minus 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா -2 கொண்டு வரணும். அப்போ z minus 1 -1 + 1 அப்படின்னு எழுதிக்கலாங்களா. ஒரு 1 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கேன். z minus 1 அப்படியே எழுதியிருக்கேன். ஒரு 1 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும்பொழுது இந்த டேர்ம் எப்படி முடியாதுன்னு கேட்டிங்கனாக்கா z minus 1 z minus 2 + 1 வந்துடும். எனக்கு வந்து பவர்ஸ் வந்து z minus 2ஓட பவர்ஸில் தான் வரணும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ 1 + z minus 2 அப்படின்னு வந்துருச்சிங்களா. ஸோ 1 by z minus 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 1 by 1 + z minus 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதிடலாம், 1 + z minus 2 the whole power -1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் வருது, பவரில் வந்து மைனஸ் வருது. அப்போ நமக்கு அல்டர்னேட் சைன் மாறி வரப்போகுது. ஸோ சம்மேஷன் n equal to 0 to infinity -1 whole power n into z minus 2 the whole power n அப்படிங்கிற ஃபார்மேட்டில் வந்துருங்களா. சரி, ரைட், ஓகே. இப்போ இது வந்து உங்களுக்கு கொஸ்டினில் ஆன்சராக இருந்துச்சுனாக்கா இதை செலக்ட் பண்ணிக்கங்க. இல்லை இது நம்ம கொஸ்டின் இதோட முடியல. ஆக்சுவலாக நம்ம வந்து எதை தான் பார்த்துருக்கோம்னு கேட்டிங்கனாக்கா 1 by z minus 1 தான் பார்த்துருக்கோம். அப்போ f of z என்ன அப்படியே வந்துடும் உங்களுக்கு, f of z வந்து 1 by z minus 1 into z minus 2 அப்படின்னு இருக்குது. நம்ம z minus 2 அப்படியே வச்சுருக்கோம் வெளியில். இந்த 1 by z minus 1க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னாக்கா சம்மேஷன் n equal to 0 to infinity -1 whole power n into z minus 2 whole power n அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ z minus 2 உள்ளே கொண்டு போனோம்னாக்கா that is equal to summation n equal to 0 to infinity -1 whole power n z minus 2 whole power n minus 1 அப்படின்னு முடியாந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பவரில் n ஒரு நான் முடிவு பண்ண போகிறேன். அப்போ n வந்து நான் என்னவா ரீப்ளேஸ் பண்ண போகிறேன்னாக்கா ரீப்ளேஸ் n by n plus 1. அப்போ n equal to 0 அப்படிங்கிறது இடம் வந்து n plus 1 equal to 0 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஏன்னா n plus 1 மாத்திரேன். அப்போ n 0னா n plus 1 0. அப்போ n equal to -1. ஸோ சம்மேஷன் n equal to -1 to 0 -1 whole power n plus 1 z minus 2 the whole power n. இதுதான் நமக்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பென்ஷன் about the point z equal to 2 for the function f of z equal to 1 by z minus 2 into z minus 1 அப்படிங்கிறதுக்கான expand f of z equal to 1 by z minus 1 into z minus 2 in the Laurent series in the region modulus of z less than 1 and 1 less than modulus of z less than 2 and modulus of z greater than 2. அப்போ 3 சம் இருக்குது இதில். சரி, ஓகே. இதே கொஷின் தான் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். திருப்பி ஏன் சார் அதே கொஷினை டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து ரீஜன் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படியே கொஷினுக்கு வந்து டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் 1ல் பார்த்தோம். சரிங்களா, 1 சென்டராக வச்சு உள்ள ஆனலிஸ் ரீஜனில் பார்த்தோம். சரிங்களா, அப்படின்னாக்கா z minus 1 பவர்ஸில் எழுதணும். அடுத்து 2 சென்டராக வச்சு உள்ள ஆனலிஸ் ரீஜனில் பார்த்தோம். அப்போ z minus 2ஓட பவர்ஸில் நம்ம எழுதணும். சரிங்களா, இப்போ வந்து மாடு செட் லெஸ் தென் 1 அப்படிங்கிற ரீஜனுக்குள்ளே எழுத சொல்கிறாங்க. அப்போ மாடு செட் லெஸ் தென் 1 அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா மாடலஸ் ஆஃப் z minus 0 less than 1 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ சென்டர் வந்து எனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 0. அப்போ என்னுடைய சீரீஸ் வந்து என்ன பவர்ஸில் இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா இசட்டோட பவர்ஸில் தான் இருக்கணும். தட் மீன்ஸ் z minus 0. z minus 0னாக்கா z தானே. அப்போ நான் எழுத போகிற லாரன்ஸ் சீரீஸ் வந்து எனக்கு இசட்டோட பவர்ஸில் இருக்கும். அப்போ z minus 1 பவர்ஸில் இருக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா z minus 2 அப்படியே வச்சுக்கிட்டு z minus 1 பவர்ஸில் இருக்கணும்னாக்கா z minus 1 அப்படியே வச்சுட்டு z minus 2 மட்டும் டிஸ்டர்ப் பண்ணி சம்ம செஞ்சோம். சப்போஸ் z minus 2ஓட பவர்ஸில் இருக்கணும்னாக்கா z minus 2 அப்படியே வச்சுக்கிட்டு z minus 1 மட்டும் டிஸ்டர்ப் பண்ணி செஞ்சோம். ஆனால் இப்போ எனக்கு இந்த சேம் கொஸ்டின் தான். ஆனால் எனக்கு பவர்ஸ் வந்து இசட்டோட பவர்ஸில் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் 2 டேர்மே டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும். z minus 1ஐயும் டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும், z minus 2ஐயும் டிஸ்டர்ப் பண்ணி ஆகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணி ஆகணும்னு கேட்டிங்கனாக்கா இதுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிச்சாகணும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஸோ டீட்டெயில்டாக டீச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா f of z is equal to 1 by z minus 1 into z minus 2
இது வந்து லீனியர் ஃபேக்டராக இருந்தாக்கா நியூமரேட்டரில் ஏ போட்டுக்கணும். ஏ பை இசட் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி பை இசட் மைனஸ் டூ அப்படின்னு போட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏ இன்ட்டு இசட் மைனஸ் டூ ப்ளஸ் பி இன்ட்டு இசட் மைனஸ் ஒன் த ஹோல் அப்பான் இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ. இதுதான் உங்களுக்கு ஒன் பை இசட் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் மைனஸ் டூ. ஸோ denominators are coincident. Therefore, we can equate numerator. So, a times z minus 2 plus b times z minus 1 is equal to 1. இப்போ நம்ம a, b வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ சூட்டபிள் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணிட்டு நம்ம a, b வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ a ஈக்குவல் டு 2 சாரி z ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். செகண்ட் டேர்மில் வந்து b மட்டும் நிற்கும். ஸோ b is equal to 1 அப்படின்னு வந்துடும். அடுத்து z ஈக்குவல் டு 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா செகண்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஃபர்ஸ்ட் டேர்மில் 1 மைனஸ் 2 மைனஸ் இன் வரும். ஸோ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு வந்துடும். ஸோ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1னாக்கா ஏயோட வேல்யூ வந்து மைனஸ் 1. ஸோ ஏ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, பி வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை கொண்டு போய் நம்ம எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வந்துடும்? இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை இசட் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை இசட் மைனஸ் டூ அப்படின்னு வரும். இதை வேணால் நீங்கள் மாற்றி எழுதிக்கிங்க. ஃபஸ்ட்டு z minus 2 term first எழுதியும் 1 by z minus 2 plus minus 1 by z minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ f of z is equal to 1 by z minus 2 minus 1 by z minus 1 அப்படின்னு எழுதியாச்சு. இதுக்கு ஷார்ட்கட் இருக்குங்களா அப்படின்னாக்கா ஷார்ட்கட் இருக்குது. அது என்ன ஷார்ட்கட்னாக்கா இந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் டூ டேர்ம்ஸ் இருக்கிறப்ப ரெண்டும் அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸான்னு பாருங்க. அடுத்தடுத்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ z மைனஸோட 1 மைனஸ் பண்ணால் z மைனஸ் 2 வருது அப்படின்னாக்கா தீஸ் டூ டேர்ம்ஸ் ஆர் கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். சரிங்களா? கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருந்துச்சுனாக்கா டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும்னு கேட்டினாக்கா ஸ்மாலர் வேல்யூ போட்டுக்கணும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு டினாமினேட்டரில் பிகர் வேல்யூ போட்டுக்கணும். இப்போ z மைனஸ் 2 பெருசா z மைனஸ் 1 பெருசானாக்கா z மைனஸ் 2 தான் சின்னது, z மைனஸ் 1 பெருசு. சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சின்ன வேல்யூ அடுத்து பெரிய வேல்யூ போட்டினாக்கா வேலை முடிஞ்சு போச்சு. அதாவது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னென்னா 1 by 3 into 4 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். 1 by 3 into 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கான்செப்டுக்கே விழுறவங்க 1 by 3 minus 1 by 4 எழுதாமா? செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இது எதுக்கு மட்டும் தான் பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கான்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸுக்கு பொருந்தும். ஸோ கான்சிக்யூட்டிவ் எலமெண்ட்ஸ் இல்லாமல் வேறு எலமெண்ட்ஸுக்கும் நம்ம பொருந்த வைக்கலாம். இப்போ டிஃபரன்ஸ் 2 வருதுனாக்கா 1 by 2 டிவைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சு நம்ம சொல்லலாம். இந்த கொஷினுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். என்ன ஷார்ட்கட்டு? அடுத்தடுத்த டேர்ம்ஸாக இருந்ததுனாக்கா ஃபஸ்ட்டு டினாமினேட்டரில் சின்ன வேல்யூ, அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் பெரிய வேல்யூ போட்டு மைனஸ் போட்டுருங்க. வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்தடுத்த டேர்மாக இருந்தாக்கா. சரி, இப்போ இதே வேறு மாதிரி பார்ப்போமா? எப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1 by 3 into 5 அப்படின்னு இருக்குன்னா எப்படி இதை பிரிக்கலாம்? 1 by 3 minus 1 by 5ன்னு முதல்ல எழுதிடுங்க. சரிங்களா? எழுதிங்கன்னா இப்போ டினாமினேட்டரில் 3 into 5 வந்துடும். ஆனால் நியூமரேட்டரில் 2 வருதுங்களா? முன்னாடி என்ன போட்டுருணும்? 1 by 2 போட்டுருணும். வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ 1 by 3 into 5 ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2 வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி எழுதிக்கிங்க. வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ கொஞ்சம் யோசிச்சிங்கனாக்கா ஷார்ட்கட்டு கொண்டு வரலாம். இல்லை அப்படின்னாக்கா பெட்டர் அழகா என்ன ஒரு 10 செகண்ட் டைம் ஆக போதா எழுதி அழகா நீட்டாக பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கொண்டு வந்துருங்க. ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? இப்போ இந்த கொஷின் நான் பார்ஷியல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிட்டேன். எஃப் ஆஃப் இசட் என்ன? எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு 1 by இசட் மைனஸ் 2 மைனஸ் 1 by இசட் மைனஸ் 1. இப்படி ஷார்ட்கட் பண்ணும் பொழுது நீங்கள் வேணால் கிராஸ் செக் பண்ணிக்கங்க. இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் பொழுது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா நியூமரேட்டர் வந்து இங்கே இசட் மைனஸ் 1 வரும், அங்கே இசட் மைனஸ் 2 வரும். இசட் கேன்சல் பண்ணிங்கனாக்கா மைனஸ் 1 + 2 ஆன்சர் 1 வரும். ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் தட் ஒவ்வொரு ஸ்டெப்பும் போகிறப்ப நம்ம எழுந்தது கரெக்டான நம்ம செக் பண்ணிட்டு போனோம்னாக்கா நமக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரைட், ஓகே. இப்போ நம்ம ரீஜன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் தென் 1 அப்படிங்கிறது நம்மளோட ரீஜன். இப்போ இந்த டேர்மில் வந்து நான் 1 மைனஸ் இசட் இல்லை 1 மைனஸ் இசட் 1 + இசட் ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் வரணும். இப்போ எனக்கு வந்து 2 வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 2 வெளியில் எடுக்கணுமா இல்லை இசட்டை வெளியில் எடுக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் இது. மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1 அப்படின்னாக்கா வச்சுங்களேன், இப்போ நீங்கள் இசட்டை வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இசட் மைனஸ் 2 அப்படிங்கிற டேர்மில் இசட்டை வெளியில் எடுக்கும் பொழுது இசட் ஆஃப் 1 - 2 by இசட்னு வருங்களா? சரி, ரைட்.
இப்போ இசட் வேல்யூ நான் மாடுலஸ் இல்லாமலே சொல்கிறேன். இசட் வேல்யூ லெஸ் தென் 1. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட் வேல்யூ 0.5 அப்படின்னு போடுறோம் அப்படின்னாக்கா, ரியல் நம்பரும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லிக்கலாம். இப்போ இசட் வேல்யூ வந்து 0.5 அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா 2/0.5 வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், 1 பெரிய நம்பர் வந்துருமா? அப்போ என்னால் என்ன சீரிஸ் யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கனாக்கா பைனாமியல் சீரிஸ் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பைனாமியல் சீரிஸ் யூஸ் பண்ணாக்கா இதோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். இதோட மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ Z/2ல Z வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்கா 2/Z வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 ஆகிடும். எந்த ரீஜனில்? மாடு Z லெஸ் தென் 1ங்கிற ரீஜனில். இப்போ இதே Z-2ல 2 வெளியில் எடுங்க. 2 வெளியில் எடுத்தோம்னாக்கா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன மாறி போயிடுன்னு கேட்டிங்கனாக்கா Z/2 -1 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வந்து 1 வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதனால மைனஸ் வெளியில் எடுத்துருங்க. மைனஸ் எடுத்து 1 - Z/2 அப்படின்னு எழுதுங்க. இப்போ டினாமினேட்டர் வந்து 2. இப்போ நியூமரேட்டர் வந்து லெஸ் தென் 1. லெஸ் தென் 1 2ஆல டிவைட் பண்ணும்போது அகைன் அதோட குவான்டிட்டி வந்து லெஸ் தென் 1 தானே வரும். அப்போ Z/2 மாடுலஸ் வேல்யூ எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா லெஸ் தென் 1 தான் வரும். அப்போ இந்த ரீஜன், அப்போ Z/2 அப்படிங்கிற வேல்யூ இந்த ரீஜனுக்குள்ள இருக்கும். அப்போ என்னால் என்னத்தை யூஸ் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னாக்கா பைனாமியல் தியரத்தை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இசட்டோட பவர்ஸ்ல எழுதணும் அப்படின்னு முடிவு பண்றப்ப நம்ம 2 வெளியில் எடுக்கிறதா இல்ல இசட்டை வெளியில் எடுக்கிறதா அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருக்க ரீஜன் தான் டிசைட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டின்ல நம்ம இசட்டை வெளியில் எடுத்தா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணலாமா இல்ல 2 வெளியில் எடுத்தா பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 வெளியில் எடுத்தாக்கா நம்மளால பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண முடியும். இசட்டை வெளியில் எடுத்தா நம்மளால பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண முடியாது. அதனால நான் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதிக்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா 1/2 Z/2 -1 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ 1 - Z இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாடுலஸ் ஆஃப் Z லெஸ் தென் 1ங்கிறனால நம்மளால அந்த பைனாமியல் சீரிஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் மைனஸ் வெளியில் எடுத்துருங்க. மைனஸ் வெளியில் எடுத்தோம்னாக்கா இது 1 - Z அப்படின்னு முடியாந்துடும். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா அகைன் மைனஸ் வெளியில் எடுத்துட்டு -1/2 1 - Z/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 1/1 - Z எழுதியாச்சு. இப்போ பைனாமியல் தியரம் நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்க. -1/2 into 1 - Z/2 the whole power -1 plus 1 - Z the whole power -1. ஸோ இதை எப்படி நம்ம எழுதிக்கலாம்? -1/2 summation n equal to 0 to infinity Z/2 the whole power n அப்படின்னு எழுதிடலாம். பிளஸ் இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? summation n equal to 0 to infinity Z power n அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது இந்த ஆன்சர் வந்து கொஸ்டின் பேப்பரில் இருக்குதுனாக்கா இதான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? இது ஒரு நிமிஷத்தில் இந்த கொஸ்டின் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். பெரிய விஷயம் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா ஒரே நிமிஷம் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொண்டு வரதுக்கு. சப்போஸ் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து கொஸ்டினில் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அது என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1/2 உள்ள கொண்டு வரலாமே. ஸோ மைனஸ் சம்மேஷன் n equal to 0 to infinity Z power n 1/2 power n plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சம்மேஷன் n equal to 0 to infinity Z power n அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ இந்த ரெண்டு சம்மேஷன்லையும் எனக்கு என்ன டேர்ம் காமனா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா Z power n டேர்ம் காமனா இருக்கா? அப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னாக்கா சம்மேஷனை காமனா எழுதிட்டு சம்மேஷன் n equal to 0 to infinity அப்படின்னு போட்டுட்டு Z power n-ஐயும் காமனா வெளியில தூக்கிட்டு இந்த இடத்துல Z power n-ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1ங்களா 1 போட்டாச்சு. இந்த இடத்துல Z power n-ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 1/2 power n plus 1னா ஃபர்தரா வெளியில வர எனக்கு என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. ஸோ 1 - 1/2 power n plus 1 into Z power n அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கொஸ்டின்ல ஆப்ஷனா இருந்துச்சுனாக்கா வெல் அண்ட் குட். இல்லை அப்படின்னாக்கா அடுத்து நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணி பார்க்கணும். மூவ் பண்ணி பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்டேஜ் கொஸ்டின்ல இருக்குதா, ஓகே அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ கிவன் கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டொமைன்ல பார்த்துருக்கோம். என்ன டொமைன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் ஆஃப் Z லெஸ் தென் 1 அப்படிங்கிற ரீஜன்ல பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த ரீஜன் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் அனதர்ஸ் ரீஜன் 1 less than modulus of Z less than 2. ஸோ மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னாலே மாடுலஸ் ஆஃப் Z -0 அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வந்து Z-ஓட பவர்ஸ்ல தான் இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம லாரன்ஸ் சீரிஸை எழுத போறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணணும். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு இதே ப்ராப்ளத்துக்கு நெக்ஸ்ட் ரீஜன்ல இந்த கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். f of Z equal to 1/Z - 1 into Z - 2. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணோம்னாக்கா 1/Z - 2 minus 1/Z
z மைனஸ் 1. ஓகே, இப்போ நம்ம இந்த சீரீஸை 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் 1 ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அப்படி மாற்றும் பொழுது இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 வரணும். சரிங்களா? இப்போ 1 அப்படிங்கிற டேர்மை கொண்டு வரணும்னாக்கா z மைனஸ் 2லேருந்து இசட்டை வெளியில் கொண்டு வந்தும் 1 மைனஸ் 2 பை இசட் அப்படின்னு எழுதலாம். இல்லை z மைனஸ் 2லேருந்து 2 வெளியில் கொண்டு வந்தோம்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா z பை 2 மைனஸ் 1 வரும். அதுக்கப்புறம் மைனஸ் வெளியில் எடுத்தோம்னாக்கா மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் z பை 2 அப்படின்னு வரும். ஸோ z மைனஸ் 2 அப்படிங்கிற டேர்மை நம்ம ரெண்டு ஃபார்மெட்டில் எழுதலாம். ஒன்று வந்து z இன்ட்டு 1 மைனஸ் 2 பை zன்னு எழுதலாம். இன்னொன்று வந்து மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் z பை 2ன்னு எழுதலாம். இதில் எந்த ஃபார்மெட் நீங்கள் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறது டிபெண்டிங் ஆன் தி ரீஜனை பொறுத்து தான் இதில் எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம முடிவு பெற போகிறோம். z மைனஸ் 2 இப்போ ரெண்டு ஃபார்மெட் எழுதி காமிச்சிருக்கீங்களா? எதை செலக்ட் பண்ணுறது? கண்டிஷன் என்ன? இந்த வேரியபிள் டேர்மோட மாடுலஸ் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். 2 பை மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 வராது இந்த ரீஜனில். ஏன்னா மாடுலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து 2ஓட கம்மிங்களா? அப்போ டினாமினேட்டர் 2ஓட கம்மியாக இருக்குது. நியூமரேட்டர் பெருசு, டினாமினேட்டர் கம்மினா அதோட மாடுலஸ் வேல்யூ 1ஓட பெருசாகிடும். அப்போ அடுத்து இசட் பை 2க்கு வாங்க. இசட் பை 2 வரும்பொழுது இசட்டோட மாடுலஸ் வேல்யூ வந்து 2ஓட கம்மி. அப்போ நியூமரேட்டர் 2ஓட கம்மி, டினாமினேட்டர் வந்து 2 இருக்குது. அப்படிங்கிறப்ப z by 2 வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லெஸ் தென் 1 ஆகிடும். அப்போ இந்த ரீஜனில் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணணும்னாக்கா இந்த எக்ஸ்பான்ஷனை நீங்கள் வந்து எந்த மாதிரி கொண்டு போய்க்கணும்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதிரி கொண்டு போய்க்கணும். z மைனஸ் 2 மைனஸ் 2 இன்ட்டு z மைனஸ் 2 எழுதிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து நான் மைனஸ் 2 வெளியில் எடுத்து 1 மைனஸ் z பை 2ன்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? அடுத்து செகண்ட் டேர்ம் z மைனஸ் 1 இருக்குது. நம்ம அப்படியே எடுத்து செய்ய முடியாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ வந்து 1 விட ஜாஸ்தியாக போச்சுங்களா? அப்போ என்னால் பவர் சீரிஸ் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த z மைனஸ் 1 டேர்ம் அப்படியே வச்சுட்டு செய்ய முடியாது. ஸோ அப்போ இதை இசட்டை வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த டேர்ம் எப்படி வந்துடும் கேட்டிங்கனாக்கா 1 மைனஸ் 1 பை இசட் வந்துடுங்களா? இப்போ இசட்டோட வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ வந்து 1 விட பெருசு. மாடுலஸ் ஆஃப் இசட் இப்போ மாடுலஸ் எடுத்து பாருங்க. மாடுலஸ் ஆஃப் 1 பை இசட் அப்படின்னு எடுக்கிறப்ப 1 பை மாடுலஸ் ஆஃப் இசட்னு போடுவோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ வந்து 1 விட பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டினாமினேட்டர் வேல்யூ 1 விட பெருசாகும் பொழுது 1 பை கிரேட்டர் தன் வேல்யூ வந்து லெஸ் தென் 1 ஆயிடுமா? அப்போ இந்த டேர்ம்ல இசட்டை வெளியில் எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு அந்த பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ செகண்ட் டேர்ம்லேருந்து நம்ம இசட்டை காமனாக வெளியில் எடுக்கிறோம். 1 மைனஸ் 1 பை இசட்னு வருது. சரிங்களா? ஸோ இந்த பைனாமியல் தியரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இசட் டேர்மை வெளியில் எடுக்கணுமா, கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியில் எடுக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதே யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த ரீஜன் தான் முடிவு பண்ணுது. அந்த ரீஜனில் மாடுலஸ் ஆஃப் இசட் வேல்யூ என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இங்கே முடிவு பண்ணுறோம். இப்போ இது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிடலாம்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் 1 பை 2 1 மைனஸ் இசட் பை 2 ஹோல் பவர் மைனஸ் 1 எழுதிடலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 பை இசட்னு எழுதிட்டு 1 மைனஸ் 1 பை இசட் ஹோல் பவர் மைனஸ் 1 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ மைனஸ் 1 பை 2. ஸோ பைனாமியல் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ரெண்டுமே நெகட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா டேர்மே பாசிட்டிவ் தான் வரப்போகுது. ஸோ n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி z பை 2 ஹோல் பவர் n மைனஸ் 1 பை z இன்ட்டு சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 1 பை z வருது. 1 பை z த ஹோல் பவர் n. ரைட். அப்போ ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு ஆன்சரில் இருந்துச்சு அப்படின்னாக்கா இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரப்போகுது. அப்படி இல்லை, இது வந்து உங்களுக்கு ஆன்சராக இல்லை, ஆப்ஷனில் இல்லை அப்படிங்கிறப்ப இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுனாக்கா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில் இருந்துச்சுனாக்கா அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி இருக்கிறதுல சான்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த 1 பை 2 உள்ள கொண்டு போகலாம். வேணாம், மைனஸ் அப்படியே வச்சுக்கிட்டிங்கனாக்கா சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி z பவர் n பை z பவர் 2 பவர் n வருதுங்களா? ஆல்ரெடி வெளியில் ஒரு 2 இருக்குது. அப்போ 2 பவர் n ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கலாம். ஸோ அதேமாதிரி இங்கே 1 பை z நம்ம வெளில கொண்டு போய்க்கலாம். 1 பை z வெளில கொண்டு போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே z பவர் n 1 பை z பவர் இருக்கு இல்லைங்களா? 1 பை z பவர் இருக்கிறதுனால 1 பை z பவர் n ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்மெட்டுக்கு வந்துடும். ஸோ இதை வேறு மாதிரி எழுதுறாந்தாக்கா மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 1 பை z த ஹோல் பவர் n ப்ளஸ் 1 அப்படிங்கிற ஃபார்மெட்லையும் எழுதிக்கலாம். சரிங்களா? இதில் நம்ம செகண்ட் டேர்ம் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுனாலும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இங்கே பவர் n ப்ளஸ் 1 இருக்கிற இடத்துல n தான் நமக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னாக்கா இப்போ n ப்ளஸ் 1 இருக்கிற இடத்துல n வரணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து n மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ரீப்ளேஸ் n பை n மைனஸ் 1. n இருக்கிற இடத்துல n மைனஸ் 1 போடுங்க.
அப்போ n equal to 0 அப்படின்னா n minus 1 equal to 0, that means n equal to 1. அப்போ ரீப்ளேஸ் பண்ணோம்னா summation n equal to 0 to infinity z power n by 2 power n plus 1 minus summation n equal to 0 வந்து n equal to 1 நமக்கு ஆயிடும். ஸோ n equal to 1 to infinity 1 by z n இருக்க வேண்டிய இடத்துல நம்ம n minus 1 போட்டோம்னா n minus 1 plus 1 n ஆயிடும். சரிங்களா? இதை இன்னும் வேற ஃபார்மேட்ல எழுதணும் அப்படின்னாக்கா summation n equal to 0 to infinity z power n by 2 power n plus 1 minus summation இங்கே 1 by z power என்னன்னாக்கா z power minus n எழுதிக்கலாமா? சரிங்களா? z power minus n வருது, n equal to 1 to infinity இருக்குது. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பிரஷனை n equal to 0 to infinity z power n by 2 power n plus 1 minus summation பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா z பவர் நெகட்டிவ் வருது. அப்போ z பவர் n அப்படி நான் மாற்றிட்டு நான் இதே எப்படி கொடுக்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் 1 அப்படின்னு கொடுத்துட்டு z பவர் n கொடுத்துட்றேன். நீங்கள் வேணா இப்போ செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்பிரஷனில் என்னென்ன வேல்யூஸ் வருமோ அதே வேல்யூஸ் தான் இந்த எக்ஸ்பிரஷன்லேயும் வரும். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் 4 ஸ்டெப்புக்கு மேலே முடிஞ்சு போச்சு. இதுதான் அதோட ஆன்சர். இது உங்களுக்கு வந்து கொஷின்ல 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா இது இருக்குது அப்படின்னாக்கா இதோட வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனா அது இல்லை அப்படின்னாக்கா அது வேற ஒரு வடிவத்தில் மாறி இருக்குன்னு அர்த்தம். அப்போ வேற ஒரு வடிவத்தில் மாறி இருக்குனாக்கா நமக்கு பேசிக் அல்ஜிப்ரா தெரிஞ்சிருக்கணும். சம்மேஷனுக்குள்ள 1/2 கொண்டு போனால் எப்படி இருக்கும், z பவர் n z plus 1 z பவர் n plus 1 z பவர் n மாற்றணும்னாக்கா என்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் மாற்றணும்னாக்கா என்னென்ன கண்டிஷன் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற பேசிக்காக சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சரை ரீச் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம் அப்படிங்கிறது இந்த ஏரியாவோட முடிஞ்சிச்சு. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் 4 ஆப்ஷனில் இருந்துச்சுன்னா ஓவர். இல்லை அப்படின்னாக்கா இதோடைய சிம்பிளிஃபைடு வெர்ஷன் இருக்கும், அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கணும் வேற. ஸோ ஃபைனலாக தேர்ட் பார்ட், மாடலஸ் ஆஃப் z கிரேட்டர் than 2 given question f of z equal to 1 by z minus 1 into z minus 2. ஸோ இதை நம்ம 1 by z minus 2 into 1 by z minus 2 minus 1 by z minus 1 எழுதிக்கலாம். இப்போ இந்த ரீஜன் கொடுத்துருக்காங்க. இந்த ரீஜனில் பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணோம்னாக்கா மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 வரணும். அப்போ z மைனஸ் 2 எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா z வெளியில் எடுத்தோம்னாக்கா 1 மைனஸ் 2 பை zன்னு வரும். 2 வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்கா z மைனஸ் 2 அதே 2 வெளியில் எடுத்தோம்னாக்கா என்ன நமக்கு வந்துடும் கேட்டிங்கனாக்கா z பை 2 மைனஸ் 1 வந்துருக்கும். இப்போ இதோட மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 கேட்டிங்கனாக்கா இதோட மாடுலஸ் வேல்யூ லெஸ் தென் 1 வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா z வேல்யூ மாடுலஸ் ஆஃப் z வேல்யூ கிரேட்டர் than 2. அப்போ கிரேட்டர் than 2 பை 2 அப்படின்னாக்கா அதோட வேல்யூ 1ஓட பெரிய நம்பர். அதே 2 பை மாடுலஸ் ஆஃப் 2 பை z அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மாடுலஸ் z வேல்யூ 2ஓட பெருசாச்சுங்களா, அப்போ நியூமரேட்டரோட டினாமினேட்டர் பெருசாயிடுச்சு, அப்போ லெஸ் தென் 1 ஆயிடும் இந்த குவான்டிட்டி. அப்போ பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணோம்னாக்கா வேரியபிள் வேல்யூ வந்து மாடுலஸ் ஆஃப் வேரியபிள் வந்து லெஸ் தென் 1 இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு நம்ம z தான் வெளில எடுக்கணும். ஸோ 1 பை z இன்ட்டு 1 மைனஸ் 2 பை z எழுதியாச்சு. ஓகே, அடுத்து செகண்ட் டைம் என்ன இருக்குது நமக்கு z மைனஸ் 1 இருக்குங்களா, z மைனஸ் 1 இருக்குது. அப்படியே பவரில் எழுத முடியாது, ஏன்னா மாடுலஸ் ஆஃப் z கிரேட்டர் than 2 இருக்குது. அப்போ z தூக்கிட்டிங்கனாக்கா 1 மைனஸ் 1 பை z முடியாந்துடும். z மாடுலஸ் z வேல்யூ கிரேட்டர் than 2 அப்படிங்கிறனால 1 பை மாடுலஸ் ஆஃப் 1 பை z வேல்யூ வந்து லெஸ் தென் 1 ஆகிடும். ஸோ அதனால் செகண்ட் டைம் நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மைனஸ் 1 பை z வெளில எடுத்தோம் அப்படின்னாக்கா 1 மைனஸ் 1 பை z அப்படின்னு முடியாந்துடும். ஸோ இட் கேன் பி ரிட்டன் as 1 by z into 1 minus 2 by z whole power minus 1 minus 1 by z into 1 minus 1 by z whole power minus 1. இப்போ ரெண்டுத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ரெண்டுத்துலையுமே போத் ஆர் நெகட்டிவ் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால பவர் சீரிஸ் எக்ஸ்பென்ஷனில் எல்லா டைமே பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 to infinity 2 by z whole power n minus 1 by z into summation n equal to 0 to infinity 1 by z whole power n. ஸோ இதுதான் ஆன்சர். இது கொஷனில் இருந்துச்சுனாக்கா வெல் அண்ட் குட். சரி, சப்போஸ் நம்மள்ட்ட இல்லை அப்படின்னாக்கா ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுற வேலையை பண்ணணும். எப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா summation n equal to 0 to infinity நம்ம 1 by z ரெண்டு இடத்துலையும் உள்ளே கொண்டு போகலாமே. 1 by z உள்ளே கொண்டு போனோம்னா நம்ம எப்படி வந்துன்னு கேட்டிங்கனாக்கா 2 power n by z power n plus 1 அப்படி முடியாந்துடும். மைனஸ் summation n equal to 0 to infinity 1 power n by 1 power n வேல்யூ 1 தான், 1 by z power n plus 1 அப்படின்னு எழுதிடலாம். ரைட், ஓகே. இப்போ இதில் நமக்கு என்னென்ன டேர்ம் காமனாக இருக்குது,
சம்மேஷன் n ஈக்குவல் டு 0 டு இன்ஃபினிட்டி 1 பை இசட் பவர் n ப்ளஸ் ஒன் டேர்ம் காமனாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கலான்னு கேட்டிங்கன்னா 2 பவர் n மைனஸ் 1 இன்ட்டு 1 பை இசட் பவர் n ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ எனக்கு வந்து n ப்ளஸ் ஒன் பவரில் வந்து n ப்ளஸ் ஒன் இல்லை, ஆனால் 4 ஆப்ஷன்லேயும் இசட் பவரில் n தான் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ இசட் பவரில் n வரணும்னாக்கா n வந்து நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணாக்கா ரீப்ளேஸ் n பை n மைனஸ் ஒன். ஏன்னா இந்த n இருக்கிற இடத்துல n மைனஸ் ஒன் போட்டால் தான் நமக்கு n மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன்ங்கிறப்ப n முடியாந்துடும். அப்போ n இருக்கிற இடத்துல n மைனஸ் ஒன் ரிப்ளேஸ் பண்ணுங்க. அப்போ n ஈக்குவல் டு 0 அப்படின்னாக்கா n மைனஸ் ஒன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்போ தட் மீன்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறி போயிடும்? n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 2 பவர் என்ன நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம்? ரீப்ளேஸ் n பை n மைனஸ் ஒன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ 2 பவர் n மைனஸ் ஒன் ஆயிடுங்களா? ஸோ 2 பவர் n மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் 1 பை, ஸோ n மைனஸ் ஒன் போட்டோம்னாக்கா n மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் n ஆகிடும். ஸோ இசட் பவர் n. ஓகே, இதே வந்து நியூமரேட்டரில் கொண்டு போனீங்கன்னாக்கா இசட் பவர் மைனஸ் n வரும். ஆனால் இசட் பவரில் வந்து எனக்கு பாசிட்டிவ் தான் வரணும் அப்படின்னு கேட்டாக்கா இதை எப்படி எழுதிக்கலாம்? அடுத்த ஸ்டெப்பில் சம்மேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன் 2 பவர் n வந்து ரீப்ளேஸ் n பை மைனஸ் n, அவ்வளோதான். ஸோ மைனஸ் n மைனஸ் ஒன் பை 1 பை இசட் பவர் மைனஸ் n எழுதிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன் பை 2 பவர் n ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இன்ட்டு இசட் பவர் n அப்படின்னு எழுதிக்கலாங்களா? ஸோ இந்த ஸ்டெப்பில் உள்ள ஆன்சர் இங்கே இல்லை. இது இருந்துச்சுன்னா வெல் அண்ட் குட். அதுக்கு இல்லாமல் சரி ஓகே சம்மேஷனை காமனாக அப்படி எடுத்து இந்த ஸ்டெப் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப சந்தோஷம், ரைட், ஓகே. ஆனால் என்னோட வேல்யூ 0ன்னு ஆரம்பிக்காமல் என்னோட வேல்யூ 1ன்னு ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா இந்த ஸ்டெப் இருக்கான்னு பார்க்கணும். சரி ஓகே, அதுவும் இருக்குது. ஆனால் இசட்டோட பவர் வந்து பாசிட்டிவ்ல இல்லாமல் இசட் பவர் 1 பை இசட் பவர் இல்லாமல் இசட் பவர் என்ன இருக்குதுனாக்கா இப்போ எதை மாற்றணும்னு கேட்டிங்கனாக்கா 1 டு இன்ஃபினிட்டியை வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் ஒன் அப்படின்னு மாற்றிக்கணும். ஸோ மாற்றிட்டு இந்த கொஷின் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மேக்ஸிமம் நமக்கு இந்த ஸ்டெப்போடே ஆன்சர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆன்சர். அது இல்லை அப்படின்னாக்கா ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணி எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாக்கா புக் ஆன்சர் வருதோ அதுக்கு பேர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி புக் ஆன்சரை செக் பண்ணிக்கணும். 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் கொஸ்டின் பேப்பரில், அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும்.